எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, வயிறும் பசிக்குது. அதனால ஏதாவது ஸ்நாக் மாதிரி பண்ணி தரீங்களாக்கா? நான் பண்ணித்தரேன் மஞ்சு. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பண்ணித்தாங்கக்கா. இது வேணால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போனா பொட்டேட்டோ பால் பண்ணலாமா? அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் என்னோடய அக்கா பண்ணுறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி பசங்களா, நான் உங்களுக்காக பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி போயிடுறேன், ஓகேவா? பிடிச்ச பொட்டேட்டோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும். ஐயோ, இந்த பாத்திரம் குட்டியாக இருக்கே. பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் எடுத்து நம்ம அவிச்சு பொட்டேட்டோவை எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவை எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 அந்த பவுலில் மாற்றி அதை நல்லா நம்ம பீல் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பொட்டேட்டோவை எடுத்து வச்சு பீல் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பொட்டேட்டோவை நல்லா வச்சு பீல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் நல்லா பீல் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் சால்ட், சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பொட்டேட்டோவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு பொரிச்சு எடுத்தால் அவ்வளோதான். எண்ணெய் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் போடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் போட்டு அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நல்லாவே பொரியுது. இந்த மாதிரி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ போய் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கலாம். பசங்களை நான் செஞ்சுட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.